கலைஞர் கருணாநிதி முழுமையான வாழ்க்கை வரலாறு. தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் நீண்ட காலம் தனது தாக்கத்தை ஏற்படுத்திய தலைவர். தமிழுக்காக எழுதிய எழுத்தாளர். திரைப்பட வசனங்களால் மக்கள் மனதில் இடம் பிடித்த கலைஞர். பல தேர்தல்களில் கட்சியை வழிநடத்திய அரசியல் தலைவர். 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அவர்தான் முத்துவேல் கருணாநிதி. கலைஞர் கருணாநிதி. பிறப்பு மற்றும் சிறுவயது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1924ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி திருக்குவளையில் பிறந்தார். சிறுவயதிலேயே தமிழ்மொழி, இலக்கியம், எழுத்து மற்றும் சமூக சிந்தனைகளில் ஆர்வம் கொண்டிருந்தார். இளம் வயதிலேயே சமூக பிரச்சினைகள் குறித்து சிந்திக்கத் தொடங்கி தனது எழுத்து மற்றும் பேச்சின் மூலம் மக்களை சென்றடைந்தார். பெரியாரின் தாக்கம். கலைஞரின் அரசியல் சிந்தனை வளர்ச்சியில் தந்தை பெரியார் வே. ராமசாமி அவர்களின் சமூக சீர்திருத்த கொள்கைகள் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தின. சாதி வேறுபாடு, சமூக சமத்துவம், சுயமரியாதை மற்றும் பகுத்தறிவு போன்ற கருத்துகள் கலைஞரின் அரசியல் பயணத்தில் முக்கிய இடம் பெற்றன. பெரியாருக்கும் கலைஞருக்கும் இடையே கொள்கை சார்ந்த நெருக்கம் இருந்தது. ஆனால் தேர்தல் அரசியல் உள்ளிட்ட சில விஷயங்களில் இருவருடைய அணுகுமுறைகள் வேறுபட்டன. பெரியார் நேரடியாக தேர்தல் அரசியலில் ஈடுபடாத நிலைப்பாட்டை கொண்டிருந்த நிலையில், அண்ணாவும் கலைஞரும் தேர்தல் அரசியலின் மூலம் ஆட்சியை பிடித்து சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற பாதையில் சென்றனர். இருந்தாலும் பெரியார் கலைஞரின் அரசியல் வாழ்க்கையில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்திய தலைவராக இருந்தார். அண்ணாதுரையுடன் உறவு. கலைஞரின் அரசியல் வாழ்க்கையில் பேரறிஞர் அண்ணாதுரை மிக முக்கியமான இடத்தை பெற்றவர். அண்ணாவும் கலைஞரும் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்ல இணைந்து பணியாற்றினர். அண்ணாவின் பேச்சு திறனும் கலைஞரின் எழுத்து மற்றும் வசன திறனும் திமுகவின் வளர்ச்சிக்கு பெரும் பலமாக அமைந்தன. அண்ணா தலைமையில் திமுக வளர்ந்து 1967ஆம் ஆண்டு தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தது. அண்ணாதுரை முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 1969ஆம் ஆண்டு அண்ணாதுரை மறைவுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அண்ணாவுடன் இருந்த உறவு கலைஞரின் அரசியல் வாழ்க்கையின் மிக முக்கியமான அத்தியாயங்களில் ஒன்றாகும். காமராஜருடன் உறவு. கலைஞரும் காமராஜரும் வெவ்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்தனர். காமராஜர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர். கலைஞர் திமுகவின் முக்கிய தலைவர். எனவே தேர்தல் அரசியலில் இருவரும் எதிரெதிர் அணிகளில் இருந்தனர். 1967ஆம் ஆண்டு திமுக காங்கிரஸை தோற்கடித்து தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தது. அதன் பிறகும் கலைஞர் மற்றும் காமராஜர் அரசியல் போட்டியாளர்களாக இருந்தனர். ஆனால் அரசியல் போட்டிக்கு அப்பால் காமராஜரின் எளிமை மற்றும் அரசியல் அனுபவத்தை கலைஞர் மதித்தார். இதனால் அவர்களுடைய உறவு அரசியல் போட்டியும் பரஸ்பர மரியாதையும் கலந்ததாக இருந்தது. எழுத்து பயணம். கலைஞரின் வாழ்க்கையில் எழுத்து மிகப்பெரிய பங்கு வகித்தது. அவர் கட்டுரைகள், கவிதைகள், நாடகங்கள், திரைக்கதைகள், திரைப்பட வசனங்கள் என பல்வேறு வடிவங்களில் எழுதினார். முரசொலி பத்திரிகை அவரது அரசியல் மற்றும் எழுத்து பயணத்தில் முக்கியமான இடத்தை பெற்றது. மக்களின் பிரச்சினைகள் மற்றும் சமூக நீதி குறித்த கருத்துக்களை அவர் எழுத்தின் மூலம் மக்களிடம் எடுத்துச் சென்றார். திரைப்பட உலகில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் திரைப்பட துறையிலும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தார். அவரது வசனங்களில் சமூக சிந்தனைகள், அரசியல் கருத்துகள் மற்றும் தமிழின் மீது இருந்த பற்றும் வெளிப்பட்டன. பராசக்தி திரைப்படம் அவரது வசன எழுத்துக்கு மிகப்பெரிய புகழை தேடித்தந்தது. அதன் மூலம் அவர் திரைப்பட துறையில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கினார். அவரது கலைத்திறமை காரணமாகவே மக்கள் அவரை கலைஞர் என்று அழைக்கத் தொடங்கினர். எம்ஜிஆருடனான நட்பு. திரைப்படத் துறையில் இருந்த காலத்தில் கலைஞர் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் நெருக்கமான நட்பு இருந்தது. இருவரும் திமுகவிலும் இணைந்து செயல்பட்டனர். கலைஞரின் எழுத்தும் எம்ஜிஆரின் திரைப்பட புகழும் இணைந்த காலம் திமுகவின் மக்கள் செல்வாக்கை அதிகரித்தது. ஆனால் காலப்போக்கில் அரசியல் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பிறகு எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினார். ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்த இருவரும் பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய அரசியல் போட்டியாளர்களாக மாறினர். தேர்தல் களத்தில் திமுக மற்றும் அதிமுக இடையே கடுமையான போட்டி உருவானது. இருப்பினும் இருவரும் தமிழக அரசியலில் தங்களுக்கென அழியாத இடத்தை உருவாக்கினர்.
குடும்ப வாழ்க்கை. கலைஞர் கருணாநிதியின் குடும்ப வாழ்க்கையும் அவரது வரலாற்றில் முக்கியமான பகுதியாகும். அவருக்கு 3 திருமணங்கள் நடைபெற்றன. முதல் மனைவி பத்மாவதி அம்மாள். இவர்களுக்கு க. முத்து என்ற மகன் பிறந்தார். பின்னர் தயாளு அம்மாளை திருமணம் செய்தார். இவர்களுக்கு க. அழகிரி, க. ஸ்டாலின், க. தமிழரசு, செல்வி ஆகிய 4 பிள்ளைகள் பிறந்தனர். பின்னர் ராஜாத்தி அம்மாளுடன் குடும்ப வாழ்க்கை அமைந்தது. இவர்களுக்கு கனிமொழி கருணாநிதி என்ற மகள் பிறந்தார். இதனால் கலைஞருக்கு மொத்தம் 6 பிள்ளைகள், 4 மகன்கள் மற்றும் 2 மகள்கள். பிள்ளைகளின் பொது வாழ்க்கை. கலைஞரின் பிள்ளைகளில் பலர் பொது வாழ்க்கை, அரசியல் மற்றும் திரைப்படத் துறையில் ஈடுபட்டுள்ளனர். க. முத்து திரைப்படத் துறையுடன் தொடர்புடையவர். க. அழகிரி அரசியலில் முக்கிய பங்கு வகித்தவர் மற்றும் மத்திய அமைச்சராகவும் பணியாற்றியவர். க. ஸ்டாலின் திமுக தலைவராகவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் உயர்ந்தார். க. தமிழரசு திரைப்பட தயாரிப்பு துறையுடன் தொடர்புடையவர். செல்வி பொது வாழ்க்கையில் அறியப்பட்டவர். கனிமொழி கருணாநிதி நாடாளுமன்ற அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கும் தலைவர். அடுத்த தலைமுறை. கலைஞரின் குடும்பத்தின் அடுத்த தலைமுறையிலும் பலர் அரசியல் மற்றும் திரைப்படத் துறையில் அறியப்பட்டுள்ளனர். க. அழகிரியின் மகன் தயாநிதி அழகிரி திரைப்பட தயாரிப்பு துறையில் அறியப்பட்டவர். க. ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலின் திரைப்படத் துறையிலும் அரசியலிலும் முக்கிய இடத்தை பெற்றார். க. தமிழரசுவின் மகன் அருள்நிதி திரைப்பட நடிகராக அறியப்படுகிறார். முரசொலி மாறன். கலைஞரின் குடும்பத்தையும் அரசியல் பயணத்தையும் பேசும்போது முரசொலி மாறன் முக்கியமானவர். முரசொலி மாறன் கலைஞரின் சகோதரி மகன். அவர் திமுகவின் முக்கிய தலைவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் நீண்ட காலம் பணியாற்றினார். மத்திய அரசில் பல முக்கிய அமைச்சு பொறுப்புகளையும் வகித்தார். பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் திரைப்படத் துறையிலும் பணியாற்றினார். முரசொலி மாறனின் மகன்கள் கலாநிதி மாறன் மற்றும் தயாநிதி மாறன். கலாநிதி மாறன் ஊடகத் துறையில் முக்கியமானவர். தயாநிதி மாறன் அரசியலில் முக்கிய பங்கு வகித்தவர். அரசியல் பயணம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டார். 1957ஆம் ஆண்டு குளித்தலை தொகுதியில் போட்டியிட்டு முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு தமிழக அரசியலில் தொடர்ந்து முன்னேறினார். அவர் போட்டியிட்ட சட்டமன்ற தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றி பெற்றது அவரது தனிப்பட்ட அரசியல் சாதனைகளில் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். திமுக தலைமையும் தேர்தல் வெற்றிகளும். கலைஞர் திமுகவின் வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வகித்தார். அவர் தலைமையில் திமுக பல தேர்தல்களில் முக்கியமான வெற்றிகளை பெற்றது. திமுக ஆட்சியை இழந்த காலங்களிலும் மீண்டும் கட்சியை வலுப்படுத்தி தேர்தல் களத்தில் முன்னெடுத்துச் சென்றார். அதனால் கலைஞரின் தேர்தல் சாதனை என்பது அவரது தனிப்பட்ட வெற்றியை மட்டும் குறிக்கவில்லை. அவர் வழிநடத்திய திமுகவின் அரசியல் வெற்றிகளையும் சேர்த்தே பார்க்க வேண்டும். 5 முறை முதலமைச்சர். கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மொத்தம் 5 முறை பதவி வகித்தார். 1969 முதல் 1971 வரை, 1971 முதல் 1976 வரை, 1989 முதல் 1991 வரை, 1996 முதல் 2001 வரை, 2006 முதல் 2011 வரை. இவ்வாறு பல ஆண்டுகள் தமிழ்நாட்டின் ஆட்சியிலும் அரசியலிலும் முக்கிய பங்கு வகித்தார். சமூக நீதி மற்றும் மக்கள் நலன். கலைஞர் தனது அரசியல் வாழ்க்கையில் சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீட்டு கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தார். சமத்துவம், பெண்களின் உரிமைகள், கல்வி மற்றும் சமூக முன்னேற்றம் போன்றவற்றில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. சமத்துவபுரம் திட்டம் சமூக சமத்துவத்தை வலியுறுத்தும் திட்டங்களில் ஒன்றாகும். பெண்களின் சொத்துரிமை தொடர்பான சட்ட மாற்றத்திலும் தமிழ்நாடு முக்கிய முன்னேற்றம் கண்டது. கல்வி, மாணவர் நலன், சுகாதாரம் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. உள்கட்டமைப்பு வளர்ச்சி. சாலை, பாலம், குடிநீர், நகர்ப்புற வளர்ச்சி உள்ளிட்ட உள்கட்டமைப்பு பணிகளிலும் அவரது ஆட்சி காலங்களில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்தியது. தமிழுக்காக கலைஞர்.
தமிழ் மொழியின் மீது கலைஞருக்கு மிகப்பெரிய பற்று இருந்தது. தமிழ் இலக்கியத்தை படித்ததோடு தானும் ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை அவரது ஆட்சி காலத்தில் திறக்கப்பட்டது. தமிழை செம்மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையிலும் தொடர்ந்து குரல் கொடுத்தார். கலைஞர் எழுதிய நூல்கள். அவரது முக்கிய படைப்புகளில் நெஞ்சுக்கு நீதி, தென்பாண்டிச் சிங்கம், பொன்னர் சங்கர், ரோமாபுரி பாண்டியன், குறளோவியம், சங்கத் தமிழ் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. நாடகங்கள், கட்டுரைகள், கவிதைகள், திரைக்கதைகள் மற்றும் திரைப்பட வசனங்கள் என பல துறைகளில் அவர் எழுதியுள்ளார். தேசிய அரசியல். கலைஞரின் அரசியல் செல்வாக்கு தமிழ்நாட்டை தாண்டியும் சென்றது. மத்திய அரசில் கூட்டணி அரசியல் முக்கியத்துவம் பெற்ற காலங்களில் திமுக முக்கிய பங்கு வகித்தது. மாநில உரிமைகள் மற்றும் தமிழ்நாட்டின் நலன்கள் தொடர்பான பல்வேறு பிரச்சினைகளில் கலைஞர் தனது கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்தார். அரசியல் ஏற்றத்தாழ்வுகள். கலைஞரின் வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டுமல்ல, தேர்தல் தோல்விகள், ஆட்சி இழப்புகள், அரசியல் எதிர்ப்புகள் என பல சவால்களை அவர் சந்தித்தார். ஆனால் அரசியல் களத்திலிருந்து விலகாமல் தொடர்ந்து செயல்பட்டார். பல தலைமுறை திமுக தொண்டர்களை வழிநடத்திய தலைவராக விளங்கினார். இறுதி காலம். பல தசாப்தங்கள் தமிழக அரசியலில் முக்கிய பங்கு வகித்த கலைஞர் வயது முதிர்ந்த காலத்திலும் கட்சி பணிகளில் தொடர்ந்து கவனம் செலுத்தினார். 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி சென்னையில் கலைஞர் கருணாநிதி மறைந்தார். அவரது மறைவு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இறுதியாக, கலைஞர் கருணாநிதியின் வாழ்க்கை என்பது ஒரு தனி மனிதரின் வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, அது ஒரு நீண்ட அரசியல் இயக்கத்தின் வரலாறும் கூட. அவர் எழுத்தாளர், பத்திரிகையாளர், திரைப்பட வசனகர்த்தா, அரசியல்வாதி, திமுக தலைவர், 5 முறை முதலமைச்சர், தமிழுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர். பெரியாரிடமிருந்து சமூக சீர்திருத்த கொள்கைகளின் தாக்கத்தை பெற்றார். அண்ணாதுரையுடன் இணைந்து திமுகவை வளர்த்தார். காமராஜருடன் அரசியல் போட்டியிட்டாலும் அவரது அரசியல் திறமையை மதித்தார். எம்ஜிஆருடன் நண்பராகவும் சக அரசியல் பயணியாகவும் இருந்தார். பின்னர் அரசியல் எதிரியாக மாறினார். பல தேர்தல்களில் திமுகவை வழிநடத்தினார். தனது குடும்பத்திலும் அடுத்த தலைமுறைகளிலும் அரசியல், திரைப்படம் மற்றும் ஊடகத் துறையில் பலர் உருவாகும் அளவுக்கு ஒரு பெரிய குடும்ப பின்னணியை விட்டுச் சென்றார். 2018ஆம் ஆண்டு அவர் மறைந்தாலும் அவரது எழுத்துகள், அரசியல் பயணம், தமிழ் மீதான பற்று மற்றும் தமிழக அரசியலில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுதான் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறப்பு முதல் மறைவு வரை சென்ற நீண்ட வாழ்க்கை பயணம். இந்த வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.